ஹாய், இது உங்கள் வேலவன் அகாடமி. இன்னைக்கு நாம் தினமும் ஒரு அதிகாரம் அப்படிங்கிற கான்செப்டில் இன்னைக்கு 2வது அதிகாரம் பார்க்க போகிறோம். பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பொறையுடைமை அதிகாரத்தை பார்க்கலாம். பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல், அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்துக்கிறது சொல்றது தான் பொறையுடைமை அதிகாரம். ஓகேங்களா? இதுவும் ஒழுக்கவுடைமை மாதிரியே பால் அறத்துப்பால் தான், 7 இல்லறவியல் தான். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் குறள் போறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள் பாருங்க. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவதையும் நாம் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். அதாவது பூமி எப்படி தன்னை தோன்றவங்களையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்குதோ, அது மாதிரி தம்மைகள், அதாவது தம்மை இழிவுபடுத்துறவங்களையும் நம்ம பொறுமையா தாங்கி கொள்றதுதான் பண்பிலே சிறந்த பண்பு, தலை சிறந்த பண்பு அப்படின்னு இதுல அழகா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சொற்பொருள் பாருங்க. அகழ்வார்னா தோண்டுபவர், அகழ்வார்னா தோண்டுபவர். இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர், இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர். தலைனா தலை சிறந்த பண்பு, தலைனா தலை சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு. பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அதாவது அல் தல் விகுதி வந்தா தொழிற்பெயர் நம்ம பார்த்திருப்போம். இதுல தல் வந்திருக்கு. ஸோ இது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதில் வந்திருக்கக்கூடிய அணி என்னன்னா ஓமை அணி. அதாவது ஓல, புறைய, ஒப்ப இந்த மாதிரி ஓம உறுப்புகள் இருக்கும். அந்த ஓம உறுப்புகள் வெளிப்படையா வந்தா அது ஓமை அணின்னு சொல்லுவோம். இதில் பாருங்க போல அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால இது ஓமை அணி. அதே மாதிரி அகழ்வார் இகழ்வார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அகழ்வார் இகழ்வார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனைனும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனைனும் நன்று. பொருள் பாருங்க. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். அதாவது பிறர் செய்யற துன்பத்தை மறக்கிறது, பொறுத்துக்கிறது சிறந்தது. ஸோ அதை விட சிறந்ததுன்னா அது அப்படியே மறந்தே போயிடலாம். அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள். சொற்பொருள் பார்த்தோம்னா, பொறுத்தல் அப்படிங்கிறது பொறுத்து கொள்ளுதல், பொறுத்தல் அப்படிங்கிறது பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை அப்படிங்கிறது பிறர் செய்த துன்பத்தை, பிறர் செய்த துன்பத்தை. அடுத்தது இலக்கண குறிப்பு மறத்தல், பொறுத்தல் ரெண்டுமே தொழிற்பெயர். அதாவது மறத்தல் அல் விகுதி வந்திருக்கும், பொறுத்தலும் அல் விகுதி வந்திருக்கும். ஸோ இது தொழிற்பெயர்னு சொல்லுவோம். நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினை முற்றா இந்த இடத்துல இருக்கு. நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினை முற்றா இருக்கு. அடுத்தது 3வது குறள். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது பொருள் பாருங்க. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த விளைவு. அதாவது இந்த இடத்துல வறுமையும் வலிமையும் ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. இவ்வளவு ஒப்பிட்டு கூறியிருக்காரு. ஸோ அதாவது விருந்தினரே வரவேற்க முடியாத நிலை வீட்டில் இருக்கு, அவ்வளோ பெரிய இதுனா அது வறுமையில கொடிய வறுமை. அது மாதிரிதான் நமக்கு செய்யற தீங்க பொறுத்து கொள்றது மற்றவங்க செய்யற அறிவற்ற அறிவில் அதையும் செய்யற தீங்க பொறுத்து கொள்றது சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. வலிமையிலே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொற்பொருள் பார்த்தோம்னா, இன்மைனா வறுமை, ஓரால்னா தவிர்த்தல், மடவார்னா அறிவற்றார். இன்மைனா வறுமை, ஓரால்னா தவிர்த்தர், மடவார்னா அறிவற்றார். இலக்கண குறிப்பு. விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயர். விருந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல பண்பாகு பெயரு. ஓரால் அப்படிங்கிறது தொழிற்பெயரு. பொறை அப்படிங்கிறதும் தொழிற்பெயர். விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயரு, ஓரால் அப்படிங்கிறது பொறை அப்படிங்கிறதும் தொழிற்பெயர். ஸோ இதுல அணி என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டு ஓமியணி வந்திருக்கும். அதாவது எடுத்துக்காட்டு ஓமியணிங்கிறது ஒரு பொருளை
அதை தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது. நம்ம மேல உறுப்பு பார்த்தோம் இல்லையா, ஓமை அணி பார்த்தோம் சரிங்களா, அதை வந்து போல அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ இது ஓமை அணின்னு பார்த்தோம். இந்த குறள்ல அதாவது வறுமைக்கும் வலிமைக்கும் இங்க வந்து ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நடுவுல போல அப்படிங்கிற ஓம உருவு வரல, மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதான் ஒரு பொருளை அதன் தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிடும்போது இடையில் ஓம உருவு மறைந்து வருது, எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றே உலகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். அதாவது நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்கணும்னா பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறை அப்படின்னா சால்வு, நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர், போற்றி வினையச்சம், ஆயி இந்த மாதிரி வந்தா வினையச்சம் மூலமா அதை பார்க்கலாம். அடுத்தது இந்த 4 பாடலும், அதாவது குறள் 1, குறள் 1, குறள் 2, குறள் 3, குறள் 4 இந்த 4 பாடல்களும் பொறுமையின் சிறப்பை பத்தி சொல்லுது. பொறுமையின் சிறப்பை பத்தி சொல்லுது. அடுத்தது 5வது குறள், ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வையர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர். அதாவது பிறர் இப்போ ஒருத்தன் ஒரு குற்றம் செய்யறான் அப்படின்னா அதை உடனே தண்டிக்கிறவங்களை வந்து சான்றோர் பொறுத்தாக மதிக்க மாட்டாங்க. ஆனா அதையே பொறுத்துக்கிட்டு அமைதியா போறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மனதில் வச்சு மன்னித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சொற்பொருள் பார்த்தோம்னா ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பவர் மனதுள் வைத்துக் கொள்வர். இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஒருத்தார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், பொதிந்து அப்படிங்கிறது வினையச்சம். ஓகே, அடுத்த குறள் பாருங்க, பொறுத்தார்க்கு ஒரு நாள இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது பிறர் செய்யற தீமைய பொறுத்து கொள்ளாம தண்டிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். ஆனா அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் புகழ் வந்து நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள். பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். சொற்பொருள் பாருங்க, பொன்றும் அப்படின்னா உலகம் உள்ளவரை, பொன்றும் அப்படின்னா உலகம் உள்ளவரை, ஒருத்தார் பொறுத்தார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்தது 7வது குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. பொருள் பார்த்தோம்னா செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. அதாவது ஒருத்தன் நமக்கு செய்யவே கூடாத தீங்கான ஒரு செயலை நமக்கு செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த துன்பத்துக்காக வருந்தி நான் அவனை மறுபடியும் நான் பழி வாங்கணும், ரெவென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறத்துக்கு, அதாவது நல்ல நன்மைக்கு மாறான செயல்களை நீ அவனுக்கு மறுபடியும் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள். சொற்பொருள் பார்த்தோம்னா திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்தை வருந்தி, துன்பத்துக்கு வருந்தி, நோனொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி. அடுத்து இதில் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா தற்பிறர் 7ஆம் வேற்றுமை தொகை, செய்யினும் இழின் சிறப்புமை, நொந்து வினையச்சம், அரண் திறன் அப்படிங்கிறது ஈட்டொலிகள். அடுத்தது 8வது குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். அதாவது செருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அறிவில்லாம தீமை செய்யறவங்கள பொறுமையினால வெல்லணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள்.
அப்போ சொற்பொருள் பார்த்தோம்னா மிகுதியான் அப்படின்னா மனசெருக்கால், மிக்கவைனா தீமை, தகுதியானா பொறுமையால், இலக்கண குறிப்பு செய்தாரை அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர், விடல் அப்படிங்கிறது அல்லிற்று வியங்கோல், விடல் அப்படிங்கிறது அல்லிற்று வியங்கோல். ஸோ 4 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அதாவது 4வது குறள் வரைக்கும் என்ன சொன்னோம், எதை பற்றி சொல்லுது, பொறுமையோட சிறப்பை பற்றி சொல்லுதுன்னு சொன்னோம். பொறுமையோட சிறப்பை பற்றி சொல்லுது. ஸோ மீதி 5, 6, 7, 8 இந்த குறள் எதை பற்றி சொல்லுதுன்னா பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன. பிறர் செய்கிற தீமையை பொறுத்துக்கிறத பற்றி 5, 6, 7, 8 ஆகிய பாடல் சொல்லுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து 9வது குறள், துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தவராய் இன்னா சொல் நோக்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். அதாவது பொருள் பார்த்தோம்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியாரான மேலே. அதாவது ஒருத்தர் வரம்பு கடந்து ரொம்ப இதா அவன் பாட்டு எக்ஸன்ல பேசிக்கிட்டே இருக்கான், நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கான், இழிவுபடுத்திகிட்டே இருக்கான் அப்படின்னா அதெல்லாம் பொறுத்து இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய துறவிங்களுடைய மேலானவங்க. அதாவது துறவி துறவியுடைய பெரியவங்க அப்படின்னு சொல்லலாம், மேலானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சொற்பொருள் பாருங்க, துறந்தார் அப்படின்னா பட்டினை விட்டவர், துறந்தார் அப்படின்னா பட்டினை விட்டவர், இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர், இன்னானா தீய, நோக்கிபவர்னா பொறுப்பவர். இலக்கண குறிப்பு இறந்தார், துறந்தார், நோக்கிபவர் எல்லாமே வினையாளனையும் பெயர். அடுத்தது இலக்கண குறிப்பே பாருங்க, இன்னாச்சொல் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இன்னாச்சொல் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது 10வது குறள், உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின். உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும், பொருள் பாருங்க, உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வரின் தீய சொற்களை பொறுத்து கொள்ளவரே மேலானவராதார். அதாவது உண்ணா நோன்பு, அதாவது சாப்பிடாம இது நம்ம விரதம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, உண்ணா நோன்பு மேற்கொள்றோம் இல்லையா, உண்ணா நோன்பு பெரியவர்களை விட தம்மை இகழ்வரிகளை பொறுத்து கொள்றவங்களே ரொம்ப சிறந்தவர் ஆவார், மேலானவர் ஆவார் அப்படிங்கிறது குறளோட பொருள். சொற்பொருள் பாருங்க, நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர், இன்னா சொல்னா தீய சொல். இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா உண்ணாது வினையச்சம். அதாவது 9வது குறளும் 10வது குறளும் எதை பற்றி சொல்லுதுன்னா பிறரின் இழி சொற்களை பொறுத்து கொள்ளுதல், பிறரின் இழி சொற்களை பொறுத்து கொள்ளுதலை பற்றி சொல்லுது. ஓகேவா, இப்ப நம்ம 10 குறள் பார்த்திருக்கோம். ஒரு டைம் ரிவிஷன் கொடுத்துடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நெறியுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பிறநல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்று விடல். புறந்தாரின் தூய்மை உடையோர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இதான் நம்ம பார்த்த 10 திருக்குறள். அவ்வளோதான். தேங்க்யூ guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.